வணக்கம். இன்றைய ஆழமான ஆலோசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நாம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு வைகுண்ட ஏகாதசி. இதுக்காக நீங்க ஒரு விரிவான யூடியூப் காணொளிய பகிர்ந்து கொண்டீங்க. அதில் இருக்கிற தகவல்களை வச்சுதான் இந்த உரையாடல் நிகழப்போகுது. நம்மளோட நோக்கம் என்னன்னா, இந்த விழாவை சும்மா ஒரு கோயில் கொண்டாட்டமா மட்டும் பார்க்கக்கூடாது. ஆமாம். அதுக்கு பின்னால இருக்கிற அந்த தத்துவம், குறிப்பா அந்த சொர்க்கவாசல் திறப்பிற்கு அதுக்குள்ள இருக்கிற குறியீட்டு அர்த்தத்தை முழுமையா புரிஞ்சுக்கணும். சரி, உள்ள போலாமா? கண்டிப்பா. இந்த உரையாடல ஒரு அடிப்படை கேள்வியோட தொடங்கலான்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. விரதங்கள் எத்தனையோ இருக்கு, ஆனா ஏகாதசிக்கு மட்டும் ஏன் இவ்ளோ ஒரு தனிப்பட்ட சிறப்பு? ஒரு சுபாஷித்தம் இருக்கு. ஓஹோ. அது காயத்ரி மந்திரத்தை விட உயர்ந்த மந்திரம் இல்லை, தாயை விட சிறந்த தெய்வம் இல்லை, காசி தீர்த்தத்தை விட புனிதமான தீர்த்தம் இல்லைன்னு சொல்லும். சரி. ஆஹா. உயர்ந்ததுங்கிறத விட இது ஒரு படி மேல். அதோட தனித்துவம் இங்கதான் ஆரம்பிக்குது. அருமையான தொடக்கம். சமமான விரதம் கூட இல்லங்கிறது அதோட முக்கியத்துவத்தை நல்லாவே உணர்த்துது. அப்போ இது மற்ற ஒரு பண்டிகை நாள் இல்ல. நிச்சயமா இல்ல. ஒரு வருஷத்துல சுமார் 25 ஏகாதசிகள் வருதுன்னும் ஆதாரம் சொல்லுது. அதுல இன்னும் மார்கழி மாசம் வர்ற வைகுண்ட ஏகாதசி மட்டும் எப்படி முதன்மையானதா இவ்ளோ பெரிய விழாவா மாறுச்சு? ஒரு வருஷத்துக்கு வளர்பிறையில ஒன்னு தேய்பிறையில ஒன்னுன்னு கணக்கு வச்சா கிட்டத்தட்ட 24 இல்ல 25 வரும் இல்லையா? ஆமா, கரெக்ட். 24 சில சமயம் 25 ஏகாதசிகள் வரும். இதுல மார்கழி மாதத்தோட வளர்பிறையில, அதாவது சுக்லபக்ஷத்துல வர்றதுதான் வைகுண்ட ஏகாதசி. சரி. இதுக்கு பல பெயர்கள் இருக்கு. மோக்ஷதா ஏகாதசி, அதாவது முக்தி அருளும் ஏகாதசின்னும். ஓ, மோட்சதா. ஆமா. அப்புறம் பெரிய ஏகாதசின்னும் சொல்லுவாங்க. அதன் பேரிலேயே அதோட பலன் அடங்கி இருக்கு. இதோட நோக்கம் ஒன்றே ஒன்றுதான், வைகுண்டத்தை, அதாவது மோட்சத்தை அருள்வது. அதனாலதான் இது எல்லா ஏகாதசிகளுக்கும் தலைமை தாங்குது. இங்கதான் உரையாடல் ரொம்ப சுவாரஸ்யமாகுது. இதன் இலக்கே வைகுண்டம். கதையில வர்ற அரக்கர்கள் கூட வைகுண்டத்தை தான் கேக்குறாங்க. அப்ப முதல்ல வைகுண்டம்னா என்னன்னு நாம புரிஞ்சுக்கணும். ஆமா. ஆதாரம் குண்டம்ங்கிற வார்த்தைக்கு ஒரு விளக்கம் கொடுக்குதே. ஆமா. வைகுண்டம்ங்கிறத புரிஞ்சுக்க முதல்ல குண்டம்னா என்னன்னு தெரியணும். குண்டம்னா குறைபாடுகள்னு அர்த்தம். குறைபாடுகளா? ஆமா. அதாவது துக்கம், இருள், கவலை, நோய், முதுமை, மரணம்னு நாம இந்த உலகத்துல சந்திக்கிற எல்லா விதமான குறைகளும் அடங்கும். வைகுண்டம்னா வி பிளஸ் குண்டம். இந்த குறைகள் எதுவுமே இல்லாத இடம். ஆஹா. அதனாலதான் அதுக்கு பரமபதம், அதாவது மேலான நிலைன்னும் ஒரு பெயர். அங்கே ஸ்ரீமன் நாராயணன், ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவியோட நித்திய சூரிகள் சூழ எப்போதும் ஆனந்தமா இருக்கிற இடம்னு வர்ணிக்கப்படுது. நித்திய சூரிகள், அதாவது பிறவிச் சுழற்சிக்குள்ளேயே வராமல் எப்போதுமே அங்கே இருக்கும் ஆன்மாக்கள் இல்லையா? கரெக்ட். சரி, அந்த மூல கதைக்கு வருவோம். பொதுவா அரக்கர்கள் தவமிருந்து வரம் வாங்குவாங்க. ஆனா இங்க பெருமாளே பிரம்மாவின் கர்வத்தை அடக்க 2 அரக்கர்களை உருவாக்குறார்னு ஆதாரம் சொல்றது ரொம்ப வித்தியாசமா இருக்கே. அது எதை குறிக்குது? அது ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி. படைப்புத் தொழில தொடங்கியதும் பிரம்மாவுக்கு நானே படைப்பவன், எனக்கு நிகர் யாரும் இல்லன்னு ஒரு கர்வம் வந்துடுது. அந்த கர்வத்தை அடக்க பெருமாள் தன் காதுகளிலிருந்து லோகன், கண்டகன்னு 2 அசுரர்களை உருவாக்குறார். அவங்க பிரம்மாவை துன்புறுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஓ. இங்க நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா, கர்வம்ங்கிற அகங்காரமே நமக்கு எதிரியா மாறுதுங்கிற தத்துவம்தான். அந்த எதிரி வெளியே இருந்து வர வேண்டியதில்லை, நமக்குள்ளே உருவாகலாம். பிரம்மாவின் கர்வமே அவருக்கு அசுரர்களா மாறுது. அருமை. அப்புறம் என்ன ஆச்சு? பிரம்மா பெருமாள் கிட்ட சரணடைகிறார். பெருமாள் அந்த 2 அசுரர்களோடும் போரிட்டு இதே மார்கழி மாத சுக்கில் பக்ஷ ஏகாதசி அன்னைக்கு அவங்கள ஜெயிக்கிறார். சரி. அப்போ தோத்து போன அந்த அசுரர்கள் தங்களுக்கு அழிவு வேண்டாம், முக்தி வேணும்னு கேக்குறாங்க. அவங்க கேட்ட 2 வரங்கள் தான் இந்த விழாவோட ஆணிவேர். என்ன அந்த வரங்கள்? முதல் வரம், நாங்க உங்க காலால் உதைக்கப்பட்டு இந்த அண்டத்தோட வடக்கு வாசல், அதாவது உத்தரத்வாரம் வழியா வைகுண்டத்தை அடையணும். ஓகே. 2வது, இதே நாள்ல இதே மாதிரி யார் இந்த வடக்கு வாசல் வழியா வர்றாங்களோ அவங்க எல்லோருக்கும் மோட்சம் கிடைக்கணும்னு கேக்குறாங்க. பெருமாளும் அந்த வரத்தை கொடுக்கிறார். இப்படிதான் இந்த சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வு ஆரம்பிச்சது. ஆமா. ஒரு கொண்டாட்டம். ஆனா ஸ்ரீரங்கம் போன்ற பெரிய தலங்கள்ல இதைவிட ஆழமான ஒண்ணு நடக்குதுன்னு ஆதாரம் சொல்லுது. பெருமாளே ஒரு ஜீவனின் பயணத்தை ஒரு நடிகனை போல அனுகரித்து காட்டுகிறார்னு ஒரு வரி வருது. அதுதான் இந்த விஷயத்தோட உச்சம் நினைக்கிறேன். அது என்ன? மிகச்சரியா சொன்னீங்க. இதுதான் இந்த விழாவோட தத்துவார்த்தமான சிகரம். ஒரு ஆத்மா, அதாவது ஜீவன், இந்த உடலை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் போறதுக்கு 2 பாதைகள் இருக்கு. 2 பாதைகளா? ஆமா. ஒன்னு அர்ச்சிராதி கதி,
ஒளிமயமான பாதை. இது நேரா முக்திக்கு, வைகுண்டத்துக்கு கூட்டிட்டு போகும். அர்ச்சிராதிகதி சரி. இன்னொன்னு தூமாதிகதி, புகைப்படிஞ்ச பாதை. இது மறுபடியும் பிறவிச் சுழற்சிக்குள்ள கொண்டு வந்து விட்டுடும். ஓ, அப்போ வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கே வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ஸ்ரீரங்கத்துல உற்சவரான நம்பெருமாள் என்ன பண்றாருன்னா, அந்த ஒளிமயமான அர்ச்சிராதிகதி பயணத்தை, அந்த பிரைட் பாத், ஆமா, அந்த பயணத்தை, அதாவது ஒரு ஜீவன் எப்படி இந்த உடலை விட்டு பிரபஞ்சத்தோட பல அடுக்குகளை கடந்து வைகுண்டத்தை அடையுதுங்கிற முழு பயணத்தையும் நமக்கெல்லாம் புரியற மாதிரி தானே ஒரு நடிகனை போல செஞ்சு காட்டுறார். அப்போ இது வெறும் ஊர்வலம் இல்ல, ஒரு தெய்வீக நாடகம். சத்தியமா. ஓ, ஒரு தத்துவத்தை நேரடியா செஞ்சு காட்டுற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆர்ட் மாதிரி. அப்ப அந்த நாடகத்தோட ஒவ்வொரு அங்கத்தையும் நம்ம படிப்படியா பார்க்கலாமா? அந்த பயணம் எங்கேருந்து தொடங்குது? நிச்சயமா. அந்த பயணத்தோட ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. முதல் நிகழ்வு புறப்பாடு. மூலஸ்தானத்திலிருந்து நம்பெருமாள் புறப்படுறது தான் முதல் காட்சி. இது எதை குறிக்குது? இது ஜீவன் இந்த பௌதீக உடலை விட்டு புறப்படுவதை குறிக்குது. மூலஸ்தானத்தை நம்ம உடலா உருவகப்படுத்திக்கலாம். அதாவது ஆன்மாவின் பயணம் அங்கேருந்து தொடங்குது. சரி, உடலை விட்டு புறப்பட்டாச்சு. அடுத்தது முக்கியமான குறியீடு. என்ன குறியீடு? ஜீவன் தன் ஸ்தூல உடலை, அதாவது இந்த பருப்பொருளால் ஆன உடலை முழுமையா திறந்துடுச்சுங்கிறதோட அடையாளம் இது. உடலை துறந்த ஜீவனின் அடுத்த கட்டம் என்ன? அது உடனே வைகுண்டத்தை அடைஞ்சிடுமா? இல்ல, அதுதான் அடுத்த கட்டம். துறை மண்டபம் வரை பயணம். பெருமாள் பல மண்டபங்கள் வழியா சுற்றி வருவார். அது எதுக்கு? அது உடலை விட்ட ஜீவன் இந்த பிரகிருதி மண்டலத்துல, அதாவது இந்த பருப்பொருள் உலகத்துல கொஞ்சம் காலம் சுற்றி வர்றத குறிக்குது. சரியான பாதையை தேடி அலையிற மாதிரி. அப்போ இந்த முதல் 3 படிகள், அதாவது புறப்பாடு, கண்ணாடி அறை, மண்டபங்கள் வழியான பயணம், இது எல்லாமே இந்த பௌதீக உலகத்திலிருந்து விடுபடுறத குறிக்குது இல்லையா? ஆமா. உடலை விட்டு பிரியறது, அதன் அசுத்தங்களை கழுவுறது, அப்புறம் இந்த உலகத்திலிருந்து வழிகாட்டி தேடி சுத்துறது. ரொம்ப அழகா இருக்கு. அந்த இலக்கை, அந்த வாசலை நெருங்கும் தருணத்துல என்ன நடக்கும்? அதுதான் பயணத்தோட திருப்புமுனை. பரமபத வாசலில் பெருமாள் நிற்கும்போது வேதப் பாராயணம் விண்ணை பிழக்கும். இது வைகுண்டத்தை நெருங்கும் ஜீவனை அக்னி மாதிரியான தேவர்கள் வரவேற்கிறத குறிக்குது. சரி. அப்போ உள்ளிருந்து திறன் ஒரு குரல் ஒலிக்கும். அந்த வாசல் திறக்கப்படும். பிறகுதான் அந்த உச்சக்கட்ட நிகழ்வு, வாசலை கடத்தல். இதுதான் எல்லாரும் பார்க்க காத்திருக்கிற தருணம். ஆமாம். பரமபத வாசலை பெருமாள் கடப்பது ஜீவன் விரஜாங்கிற நதியை கடந்து பரமபதத்தை அடையிறது குறிக்குது. விரஜா நதியா? ஆமா. புராணங்களின்படி இந்த விரஜா நதியை கடந்தால்தான் இந்த பிரபஞ்சத்தோட எல்லா பந்தங்களையும் அறுத்துட்டு வைகுண்டத்துக்குள்ள நுழைய முடியும். அந்த நதிதான் பௌதிக உலகத்துக்கும் ஆன்மீக உலகத்துக்கும் நடுவுல இருக்கிற ஒரு எல்லைக்கோடு மாதிரி. வாசலை கடந்த உடனேயே ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்குமே. ஆதாரம் அதை போர்வை களையப்படுதல்னு சொல்லுது. அதுக்கென்ன அர்த்தம்? இது ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம். வாசலை கடந்ததும் பெருமாள் மேல போர்த்தி இருக்கிற ஒரு போர்வையை அகற்றுவாங்க. இது எதை குறிக்குதுன்னா, ஜீவன் தன் ஸ்தூல சரீரத்தை, கிராஸ் பாடி மற்றும் சூட்சம சரீரத்தையும், சட்டில் பாடி உதிர்த்து ஒரு தூய்மையான ஆன்மீக உடலை பெறுவதை குறிக்குது. அதாவது நினைவுகள், ஆசைகள், நம்ம மனசோட பதிவுகள் கூட அங்கே கரைஞ்சிடுது. அப்படியானால் சொர்க்கவாசல் என்பது வெறும் ஒரு கதவு இல்லை. அது ஒரு நிலை மாற்றம், ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் பாயிண்ட். கரெக்ட். பௌதிக உடலிலிருந்து, மனதின் பதிவுகளிலிருந்து விடுபட்டு தூய ஆன்மீக நிலைக்கு மாறும் ஒரு புள்ளி. இதுதான் இந்த நிகழ்வின் உண்மையான உச்சம். மிகச்சரியா சொன்னீங்க. அந்த வாசலை கடப்பது ஒரு இடப்பெயர்ச்சி மட்டும் இல்ல, அது ஒரு நிலை மாற்றம். இறுதியாக அந்த பயணம் திருமாமணி மண்டபத்தில் நிறைவடைகிறது. 1000 கால் மண்டபத்தில் இருக்கிற அந்த மண்டபம். ஆமா, அங்க பெருமாள் எழுந்தள்ளுவார். இது ஜீவன் வைகுண்டத்தை அடைந்து பிறவிச் சுழற்சியிலிருந்து முழுமையா விடுபட்டு பெருமாளோட திருவடியை அடைஞ்சிருச்சுங்கிறதோட அடையாளம். அங்கே அந்த தெய்வீக நாடகம் நிறைவடைகிறது. வாவ்! அப்போ ஸ்ரீரங்கத்துல அந்த ஸ்வர்க்கவாசல் வழியா போற ஒரு பக்தர் வெறும் சடங்க மட்டும் செய்யல. ஒரு வகையில அவங்க தங்களோட ஆன்மாவின் இறுதி பயணத்தை ஒரு ஒத்திக பாக்குறாங்க. ஆமாம், ஒரு ட்ரெஸ் ரிஹர்சல் மாதிரி. மோக்ஷத்துக்கான ஒரு ட்ரெஸ் ரிஹர்சல். இதை நினைச்சு பார்க்கவே பிரமிப்பா இருக்கு. ஆமா, இந்த நிகழ்வை காண்பதாலும் அந்த வாசலை கடந்து செல்வதாலும் பக்தர்களும் அந்த மோட்ச பயணத்தில் பங்கேற்பதாக ஒரு ஆழமான நம்பிக்கை. பெருமாள் நமக்காக நடித்துக் காட்டும் அந்த பாதையில நாமும் கடந்து போறோம். அதனாலதான் அந்த அனுபவம் அவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கு. இந்த விழாவுக்கு முக்கோடி ஏகாதேசின்னு ஒரு பேர் இருக்குன்னு ஆதாரம் சொல்லுது.
அந்த பேருக்கு என்ன காரணம்? இதுவும் அதோட பெருமையைச் சொல்ற ஒரு விஷயம்தான். இந்த ஒரு நாள் பெருமாளை சேவிப்பது 3 கோடி ஏகாதசிகள் விரதம் இருந்த புண்ணியத்தை தரும்னு ஒரு நம்பிக்கை. 3 கோடியா? ஆமா. அதனாலதான் இது முக்கோடி ஏகாதசின்னு அழைக்கப்படுது. அதோட மகத்துவத்தை உணர்த்துறதுக்காக அப்படி சொல்றாங்க. ம். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இது இல்லாம பார்க்கடலை கடைந்ததற்கும் இந்த நாளுக்கும் ஒரு தொடர்பு இருக்கணும் ஆதாரம் சொல்லுதே. அது எப்படி இந்த வைகுண்டம்ங்கிற கருத்தோட இணையுது? அதுவும் ஒரு அழகான இணைப்பு. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தபோது முதல்ல ஆலகால விஷம் வெளிவந்தது இல்லையா? ஆமாம். அந்த விஷத்தை சிவபெருமான் குடிச்சு உலகத்தை காப்பாத்தின நாள் இந்த ஏகாதசிதான்னு ஒரு கதை உண்டு. அதனால இதுக்கு நஞ்சுண்ட ஏகாதசின்னு ஒரு பெயர் இருக்கு. ஓ, அப்போ இது அழிவிலிருந்து காத்த நாள். அதே சமயம் அதே பார்க்கடலிலிருந்து தான் காமதேனு, கற்பக விருட்சம், மகாலட்சுமின்னு எல்லா மங்களப் பொருள்களும் வெளிவந்தது. சரி சரி. ஆக இந்த நாள் விஷம் போன்ற தீமைகளிலிருந்து நம்மை காத்து அமுதம் போன்ற மங்களங்களையும் அருளும் ஒரு நாள். இதுவும் வைகுண்டத்தோட தத்துவத்தோடு இணையுது. குறைகளை, அதாவது விஷத்தை நீக்கி நிறைகளை, அதாவது அமுதத்தை அடையும் நாள். ஆஹா, வைகுண்ட ஏகாதசிங்கிறது ஒரு பண்டிகையை விட ரொம்பவே மேலானது. நிச்சயமா. இது ஈடு இணையற்ற ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள். கர்வத்தை அடக்கிய ஒரு புராணத்தின் கதை. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு ஜீவனின் இறுதி இலக்கான மோட்ச பயணத்தை அந்த பரம்பொருளே நமக்காக நடித்து காட்டும் ஒரு மகாதான தத்துவ பாடம். ஆமாம். இது ஒரு பிரபஞ்ச நிகழ்வை, அதாவது புராண கதைய ஒரு கோயில் சடங்கோட இணைச்சு இறுதியில ஒவ்வொரு தனி மனிதனோட ஆன்மீக தேடலோடும் தொடர்பு படுத்துது. ஒரு சிக்கலான வேதாந்த கருத்தை எல்லோருக்கும் புரியுற வகையில ஒரே நாள் திருவிழாவா மாத்திருக்கிறது எவ்வளவு அற்புதமான விஷயம் பாருங்க. இந்த ஆதாரம் வைகுண்டத்தை அடையும் ஜீவன் முக்தனாவதை பற்றி விரிவாக பேசுது. ஆனா நீங்க ஆரம்பத்துல நித்திய சூரியர்கள்னு ஒரு பிரிவினரை பத்தி குறிப்பிட்டீங்க. ஆமாம், குறிப்பிட்டேன். அவங்க பிறவி சுழற்சிக்குள்ள வராமலேயே எப்போதுமே வைகுண்டத்துல இருப்பவர்கள். இது ஒரு கேள்வி எழுப்புது இல்லையா? என்ன கேள்வி? நாம இப்போ பார்த்தது பல பிறவிகளை கடந்து போராடி இறுதியில் இறைவனை அடையும் ஒரு முக்தனின் பயணம். அப்போ குறைகளையே அறியாத, பிரிவையே உணராத ஒரு நித்திய சூரியன் பக்திக்கும் பல துன்பங்களை கடந்து வந்து சேரும் ஒரு முக்தனின் பக்திக்கும் என்ன வேறுபாடு இருக்கும்? யோசிச்சு பாருங்க. வைகுண்ட ஏகாதசி ஆன்மாவின் பரமபத பயணம். திருவரங்கத்தில் மற்றும் பெருமாள் கோயிலில் நமக்கு உணர்த்தும் மோட்சத்தின் ரகசியம். விரதங்களில் ஈடு இணையற்றது ஏகாதசி. காயத்ரி மந்திரம், ஏகாதசிய சமம் விரதம். காயத்ரிக்கு மேலான மந்திரம் இல்லை, தாய்க்கு மேலான தெய்வம் இல்லை, காசிக்கு மேலான தீர்த்தம் இல்லை. ஆனால் சுபாஷிதம் ஏகாதசிக்கு மேலான விரதம் இல்லை என்று சொல்லவில்லை, ஏகாதசிக்கு சமமான விரதம் கூட வேறு இல்லை என்கிறது. இதன் பொருள் விரதங்களில் ஏகாதசியே உச்சமானது, அதன் அருகில் கூட வேறு எதுவும் வர முடியாது. 25 ஏகாதசிகளின் மகுடம், மோட்சம் அருளும் வைகுண்ட ஏகாதசி. ஒரு ஆண்டில் சுமார் 25 ஏகாதசிகள் வருகின்றன, சுக்லபட்சம் மற்றும் கிருஷ்ணபட்சம். இவை அனைத்திலும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது மார்கழி மாதத்தின் வளர்பிறையில் சுக்லபட்சம் வரும் வைகுண்ட ஏகாதசி. இதற்கு மோட்சதா ஏகாதசி, மோட்சத்தை தரும் ஏகாதசி மற்றும் பெரிய ஏகாதசி என்றும் பெயர்கள் உண்டு. இதன் தனிச்சிறப்பு, இந்த விரதம் இருந்தால் மற்ற பலன்களை கடந்து ஒரு ஜீவனின் இறுதி லட்சியமான மோட்சத்தையே கொடுக்கும். வைகுண்டம் என்னும் பரமபதம், துன்பங்கள் இல்லாத இறைவனின் நித்திய வாசம். வைகுண்டம் என்பது ஸ்ரீமன் நாராயணன், ஸ்ரீதேவி, பூதேவி, நீழாதேவி ஆகிய பிராட்டிமார்களோடும் நித்திய சூரியர் என்னும் தொண்டர்களோடும் நித்திய வாசம் செய்யும் இடம். குண்டம் என்றால் குறை, வருத்தம், கவலை, இருட்டு போன்ற குறைகளை குறிக்கும். விகுண்டம் என்றால் இந்த குறைகள் எதுவும் இல்லாத, அவற்றுக்கு அப்பாற்பட்ட இடம்.
இதுவே வைகுண்டம் எனப்படுகிறது. அண்டங்களை கடந்து அமர்ந்து அமைந்துள்ளதால் இதுவே பரமபதம், எல்லாவற்றிற்கும் மேலான இடம் என்றும் அழைக்கப்படுகிறது. பரமபத வாசல் உருவான கதை. பிரம்மாவின் கர்வமும் பெருமாளின் திருவிளையாடலும். பிரம்மா விஷ்ணு. பிரளயத்திற்கு பிறகு பெருமாள் பிரம்மாவை படைத்து சிருஷ்டி செய்யும் பொறுப்பை ஒப்படைத்தார். நானே அனைத்தையும் படைக்கிறேன் என்ற கர்வம் பிரம்மாவுக்கு ஏற்பட்டது. அவரது ஆணவத்தை அடக்க பெருமாள் தன் செவிகளில் இருந்து லோகன் மற்றும் அண்டகன் என்ற 2 அசுரர்களை தோற்றுவித்தார். அவர்கள் பிரம்மாவை துன்புறுத்தி அவருடைய படைப்பு திறனை முடக்கினர். அசுரர்கள் பெற்ற வரம் நமக்காக திறக்கப்பட்ட மோட்சத்தின் வழி. பிரம்மா சரணடைய பெருமாள் அசுரர்களுடன் போரிட்டு மார்கழி சுக்லபட்ச ஏகாதசி அன்று அவர்களை வென்றார். தோல்வியுற்ற அசுரர்கள் 2 வரங்களை கேட்டனர். தாங்கள் பெருமாளின் காலால் உதைக்கப்பட்டு இந்த அண்டத்தின் உத்தர துவாரம் வடக்கு வாசல் வழியாக வைகுண்டத்தை அடைய வேண்டும். மிக முக்கியமான வரம், இந்த ஏகாதசி நாளில் யார் இந்த உத்தர துவாரம் வழியாக செல்கிறார்களோ அவர்களுக்கும் மோட்சம் கிடைக்க வேண்டும். பெருமாள் அந்த வரத்தை அருளினார். அன்று முதல் அந்த வாசல் பரமபாத வாசல் ஆனது. ஜீவனின் 2 பாதைகள், ஒளியின் வழி, புகையின் வழி. தூமாதிகதி. பக்குவப்படாத ஆன்மாக்கள் செல்லும் புகைபடிந்த பாதை. இது மீண்டும் மீண்டும் பிறவிச் சுழற்சிக்குள் கொண்டு சேர்க்கும். அர்ச்சிராதிகதி. பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் செல்லும் ஒளிமயமான பாதை. இது அக்னி மற்றும் தேவர்களால் வரவேற்கப்பட்டு மீண்டும் பிறவி இல்லாமல் வைகுண்டத்தை அடையும் வழி. வைகுண்ட ஏகாதசி அன்று திருவரங்கத்தில் நம்பெருமாள் தானே ஒரு ஜீவனாக மாறி அச்சிராதி கதி என்னும் மோட்ச பாதையை நமக்காக நடித்து காட்டுகிறார். தெய்வீக பயணம் தொடங்குகிறது. உடலை விட்டு நீங்கும் ஆன்மா. சடங்கு. அதிகாலை 3:30 மணிக்கு நம்பெருமாள் உற்சவர் மூலஸ்தானத்தில் இருந்து தனது பயணத்தை தொடங்குகிறார். குறியீட்டு அர்த்தம், ஜீவாத்மா ஆன்மா தனது பௌதீக உடலை விட்டு இறுதி பயணத்தை தொடங்குவதை இது குறிக்கிறது. ஸ்தூல சரீரத்தை களைதல். கண்ணாடி அறையின் தத்துவம். சடங்கு. பெருமாள் ஊர்வலமாக கண்ணாடி பார்க்கும் இடத்தை அடைகிறார். அங்கே அவருடைய திருவடிகள் கழுவப்படுகின்றன. குறியீட்டு அர்த்தம், திருவடிகள் கழுவப்படுவது ஆன்மா தனது ஸ்தூல சரீரத்தை பிசிக்கல் பாடி முழுமையாக கைவிடுவதை குறிக்கிறது. அதன் பிறகு துறை மண்டபம் வரை சுற்றி வருவது ஆன்மா பிரகிருதி மண்டலத்தில் மெட்டீரியல் பயணிப்பதை காட்டுகிறது. விரஜை நதியை கடத்தல். வேத ஒலிகளும் வானுலக வரவேற்பும். ஷடங்கு. பெருமாள் பரமபத வாசலை அடைகிறார். வேத விண்ணப்பம் முழங்குகிறது. உள்ளிருந்து திற என்ற குரல் ஒலிக்க வாசல் திறக்கப்படுகிறது. குறியீட்டு அர்த்தம், ஆன்மா விரஜை நதி என்னும் எல்லையை அடைகிறது. வேத விண்ணப்பம் என்பது அச்சிராதி கதியில் செல்லும் ஆன்மாவை அக்னி மற்றும் தேவர்கள் மங்கள சொற்களால் வரவேற்பதை குறிக்கிறது. ஒளிமயமான உடலை பெறுதல். பரமபத வாசலை கடக்கும் தருணம். ஷடங்கு. பெருமாள் பரமபத வாசலை கடக்கிறார். அந்த நொடியில் அவர் அணிந்திருக்கும் போர்வை சில கணங்கள் அகற்றப்பட்டு பின்னர் மாலைகள் சாத்தப்படுகின்றன. குறியீட்டு அர்த்தம், ஆன்மா
அமானவன் என்ற மின்னல் புருஷனின் உதவியுடன் விரஜை நதியை கடந்துவிட்டது. போர்வை அகற்றப்படுவது, ஸ்தூல சரீரத்தின் கடைசி எச்சங்களும் களையப்பட்டு ஆன்மா சூட்சும சரீரம் சட்டில் ஸ்பிரிச்சுவல் பாடி பெறுவதை குறிக்கிறது. இறுதி காட்சி பரமபதத்தில் இறைவனுடன் இணைதல். ஷடங்கு பெருமாள் வைகுண்டத்தை குறிக்கும் ஆயிரங்கால் மண்டபத்தை அடைந்து அங்குள்ள திருமாமணி மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை சாதிக்கிறார். புத்தன் விடுதலை பெற்ற ஆன்மா வைகுண்டத்தை அடைந்து பெருமாளின் திருவடிகளைச் சேர்ந்து மீண்டும் பிறவிச் சுழற்சிக்கு வராத நித்திய கைங்கரியம் மற்றும் பேரின்ப நிலையை அடைகிறான். ஒரே நாளின் மகிமை. முக்கோடி புண்ணியம் தரும் மோட்ச வாசல். மோட்சதா ஏகாதசி. இந்த நாளில் பெருமாளை சேவிப்பவர்களுக்கு மோட்சம் கிட்டும் என்பதால். முக்கோடி ஏகாதசி 3 கோடி ஆண்டுகள் பெருமாளை சேவித்தால் கிடைக்கும் புண்ணியம் இந்த ஒரு நாளில் அவரை சேவித்தால் கிடைத்துவிடும் என்பதால். நஞ்சுண்ட ஏகாதசி. பார்க்கடல் கடைந்தபோது வந்த ஆலகால விஷத்தை சிவன் உண்டதும் காமதேனு கற்பக விருட்சம் போன்ற மங்கள பொருட்கள் தோன்றியதும் இந்நாளிலேயே நிகழ்ந்ததாக ஒரு ஐதீகம். காண்பதே பெரும் பாக்கியம், நமக்கான மோட்சத்தின் வாக்குறுதி. பெருமாள் தானே ஒரு ஜீவனின் பயணத்தை அனுகரித்து காட்டுவதன் நோக்கம் அந்த பாதையை நாம் உணர வேண்டும் என்பதே. பரமபத வாசல் வழியாக வரும் பெருமாளை தரிசிப்பதன் மூலம் இந்த தெய்வீக பயணத்தில் நாமும் பங்கேற்கிறோம். அவரை அந்த தருணத்தில் மனதார பிரார்த்திக்கும் ஒவ்வொரு பக்தருக்கும் மோட்சத்தை அடையும் பரிபூரண அனுகிரகம் கிடைக்கும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை.